எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது, ஒரு மானங்கெட்ட மனிதன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால் அழகாக அந்த பதவியை காமிச்சு ஆட்டையை போடுறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து அதான் அம்பானியோட மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ், அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டு தமிழ்நாட்டை அடியில் பூரா ஆட்டையை போட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மேலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அடியில் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது, பாதாள உலகம் இருக்குது. இந்த பாதாள உலகத்தில் தான் ஜியோ கேபிள் பூரா போகுது. பல லட்சம் கோடி டேர்ன் ஓவர் ஆகக்கூடியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜியோவாக இருக்கும். ஜெயலலிதா இருக்க வரைக்கும் விடலை, திமுக இருக்க வரைக்கும் விடலை. பல லட்சம் கோடி டேர்ன் ஓவர் பிஸ்னஸ். அதில் ஒரு பெரிய அமௌண்ட் எடப்பாடி கொடுத்து மட்டும் இல்லாமல் அம்பானியோட சப்போர்ட்டோட அம்பானி வந்து சொல்கிறாரு, ஒரு 6-8 மாதம் ஆட்சியை கலைக்க வேணாம், இந்த டம்மி பீஸ் சொல்கிறதெல்லாம் கேட்குது, அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம், ஆயிரக்கணக்கான கோடிகள் கைமாறி கொடுத்துட்டோம், அழகாக தமிழ்நாட்டை டிஜிட்டல் ஆட்டையை போட்டுருன்னு ஆட்டையை போட்டாங்க. அதனால தான் ஆட்சியை கலைக்கல. அப்போ 8 மாதம் 10 மாதம் ஆன உடனே இந்த அடிமை அப்படி செட் ஆயிடுச்சு. அவங்க பார்த்தா இது நல்ல அடிமையாக இருக்குது, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், நம்ம தேவைப்படும் போது இதை கலைச்சி விட்டுறலாம்.